தமிழ் பேசும் நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க வீடியோ சுவர்ணபுரீஸ்வரர் ஆலயம், செம்மனார் கோயில் அப்படின்னு சொல்லுவாங்க. செம்மனார் கோயில் இது சரியாக எந்த இடத்துல இருக்குதுன்னு பார்த்தோம்னா, மயிலாடுதுறையிலேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தூரத்தில் இந்த கோயில் இருக்குது. மயிலாடுதுறை மாவட்டத்தில். மயிலாடுதுறையிலேருந்து பஸ்ஸில் போனோம் அப்படின்னா, மயிலாடுதுறையிலேருந்து தரங்கம்பாடி இதுக்கு பஸ் இருக்குது. மயிலாடுதுறை டு தரங்கம்பாடி, பொறையார் இது வரைக்கும் பஸ் இருக்குது. அப்படி இல்லைன்னா மயிலாடுதுறை டு காரைக்கால் இந்த வழியில் போனோம் அப்படின்னா, இந்த பஸ்ஸில் ஏறினோம் அப்படின்னா, மயிலாடுதுறையிலேருந்து சரியாக ஒரு 10 கிலோமீட்டரில் செம்மனார் கோயில் அப்படின்னு வரும். மயிலாடுதுறையில் பஸ் ஏறி செம்மனார் கோயில் அப்படின்னு நம்ம டிக்கெட் எடுத்தோம் அப்படின்னா, சரியாக ஒரு 10 கிலோமீட்டர் நம்மளை இறக்கி விட்ருவாங்க. அதுக்கு பஸ் ரூட்டு பார்த்திங்கன்னா மயிலாடுதுறை டு காரைக்கால் தான். இன்னொரு வழியாக வரணும் அப்படின்னா, நம்ம சிதம்பரம் சீர்காழி வழியாக சிதம்பரம் டு நாகப்பட்டினம் இல்லை காரைக்கால், வேளாங்கண்ணி, சிதம்பரம் வேளாங்கண்ணி, சிதம்பரம் நாகப்பட்டினம் இல்லைன்னா சிதம்பரம் காரைக்கால், இதில் ஏறி சிதம்பரத்துலேருந்து சரியாக ஒரு 40 கிலோமீட்டர் ஆக்கூர் முக்குட்னு ஒரு ஸ்டாப் வரும். அந்த ஸ்டாப்பில் இறங்கி அதிலிருந்து மயிலாடுதுறை போகிற பஸ்ஸில் கரெக்டாக ஒரு 10 கிலோமீட்டர் தூரம் போனோம் அப்படின்னா செம்மனார் கோயில்னு இந்த ஊர் வரும். இது அந்த மெயின் ரோட்லேயே இருக்கும் கோயில். நம்ம மெயின் ரோட்லேயே, ரொம்ப தூரம் உள்ளெல்லாம் போக தேவையில்ல, மெயின்லேயே இருக்கும் இந்த கோயில். பஸ்ஸை விட்டு இறங்கி கேட்டாலே சொல்லுவாங்க கோயில் எவ்வளோ தூரத்தில் இருக்குன்னா பக்கமாகவே இருக்கும். இந்த கோயில் பார்த்திங்கன்னா கிழக்கு நோக்கி இருக்கும். அதோட இது மாட கோயில், அதாவது கோச்சங்க சோழனால் கட்டப்பட்ட மாட கோயில். இது சம்பந்தராலும் நாவுக்கரசராலும் பாடல் பெற்ற ஸ்தலம். இந்த ஸ்தலம் தேவார பதிகம். மழுவால் ஏந்தி மாதோர் பாகமாய் செழுவார் செம்பொன் பள்ளி மேவிய எழிலார் புரிப்பொன் சடையும் எம் இறைவனை தொழுவார் தம்மேல் துயரம் இல்லையே. திருஞான சம்பந்தர் பாடல். இது தேவார பாடல் பெற்ற ஸ்தலங்களில் இது காவேரி தென்கரையில் உள்ள 42வது ஸ்தலம். இந்த ஸ்தலம் இதில் இன்னொரு சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, சித்திரை மாதம் 7ஆம் தேதியிலிருந்து 18ஆம் தேதி வரைக்கும் 12 நாட்கள் பார்த்திங்கன்னா காலையில் சூரியனுடைய ஒளி மூலவர் மீது படும். அப்புறம் இங்கே உள்ள லிங்கம் 16 எதிர்களுடைய தாமரை சுயம்பு மூர்த்தியாக இதில் அருள் பாலிக்கிறார் ஈசன். பிரம்மாவுடைய மானசீக புத்திரன் தான் தட்சன். தட்சனுடைய மகள் தான் தாட்சாயினி, அதாவது சக்தி. தட்சன் சுவர்ணபுரீஸ்வரருக்கு தாட்சாயினியை கல்யாணம் பண்ணி தராரு. தட்சன் ஒரு நாள் யாகம் ஒன்று நடத்துகிறாரு. அந்த யாகத்துக்கு ஈசனுக்கு அழைப்பு விடுக்கலை. இதை தெரிஞ்சுக்கிட்ட தாட்சாயினி தந்தையுடைய ஆணவத்தை அழிக்கிறதுக்காக அந்த யாகத்துக்கு போகிறதா சொல்கிறாங்க. அதுக்கு ஈசன் அனுமதி தரலை. ஆனால் சக்தி கேட்காம அந்த யாகத்துக்கு போகிறாங்க. தாட்சாயினிக்கு கோபம் அதிகமாகி அந்த யாகத்தை அழிஞ்சு போகட்டும் அப்படின்னு சொல்லி சாபம் கொடுத்துட்றாங்க. அதோட ஈசன்கிட்ட தட்சனை அழிக்கும்படியும் சொல்கிறாங்க. ஈசன் வீரபத்திரரை தோற்றுவிச்சு அந்த யாகத்தையும் தட்சனையும் சம்ஹாரம் செய்வார். சக்தி சிவனுடைய பேச்சை கேட்காம போனதுனால இங்கேயே இந்த கோயிலில் கடும் தவம் புரிகிறாங்க. தவம் புரிஞ்சு ஈசன் தாட்சாயினியை மன்னிச்சு ஏற்றுக்கிறாரு. இந்த கோயிலில் அம்பாளுக்கு என்ன பேர் அப்படின்னா, சுகந்த குந்தலாம்பிகை அப்படின்னு இந்த அம்மனுக்கு பேர். அப்பாவுடைய பேச்சை கேட்காம
தன்னுடைய தாய் யாகத்துக்கு போனதுனால திருப்பி ஈசன் வந்து பார்வதியை சேர்த்துக்க மாட்டார். அதனால் முருகப்பெருமான் என்ன பண்ணுவார்னா, சிவன் வடிவிலேயே வந்து தன்னுடைய அம்மாவுக்கு உபதேசங்கள்லாம் எடுத்து சொல்லுவார். அதனாலேயே இங்குள்ள முருகன் கையில் பார்த்தீங்கன்னா அட்சய மாலையுடைய காட்சி தருவார். அதோட இந்த கோயிலில் சிவபெருமான் பார்த்தீங்கன்னா வீரபத்திரராகவே இருப்பார். அது மட்டும் இல்லாமல் ரதி வந்து மன்மதனை தன்னுடைய கணவனாக அடைஞ்சதும் இந்த சொர்ணபுரீஸ்வரரை வழிபட்டு தான். இந்த அம்மனுக்கு இன்னும் நிறைய பேர் இருக்குது. பேர் வந்து சுகந்த குந்தலாம்பிகை, புஷ்பலாகி, தாட்சாயினி, சுகந்தலாகி, சுகந்தவன நாயகி, மறுவார் குழலி. இந்த மறுவார் குழலி தான் கோயில்லையே அம்மனுடைய பேர் போட்டிருக்கும். அப்புறம் சித்திரை மாதத்தில் வர அமாவாசையிலையும் வைகாசி மாதத்தில் வர அமாவாசையிலையும் இங்கே உள்ள குளத்தில் நம்ம நீராடி குளித்தோம் அப்படின்னா பாவங்கள் நீங்கும் அப்படின்னு ஒரு ஐதீகமும் இருக்குது. லட்சுமி தேவி நாராயணனை தன் கணவனாக அடைஞ்சதும் இந்த ஈசனை வழிபட்டு தான். அதோட இந்த தலத்துக்கு லக்ஷ்மிபுரி அப்படின்னு பேர் வந்துச்சு. அப்புறம் இந்திரன் வந்து இங்கே உள்ள சூரிய தீர்த்தத்தில் நீராடி சிவனை பூஜித்து விருத்ராசுரனை வெல்லறதுக்காக வஜ்ராயுதம் இங்கே தான் வாங்கினார். இந்த கோயிலுக்கு இன்னொரு பேர் இந்திரபுரின்னு பேர் இருக்குது. அப்புறம் முருகப்பெருமான் வந்து இங்கே உள்ள ஈசனை வழிபட்டு தாருகனை கொன்னார். அதனால் இங்கே கந்தபுரின்னு ஒரு பேர் இருக்குது. இந்த கோயிலில் உள்ள விக்கிரகங்கள் பார்த்தோம்னா நிறைய விக்கிரகங்கள் இருக்குது. பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்கும். சூரியலிங்கம், சந்திரலிங்கம், அப்புறம் முருகன் இருப்பார், நாராயணன், தட்சிணாமூர்த்தி, அப்புறம் கோஷ்ட கணபதி, அர்த்தநாரீஸ்வரர் சிலை, பிரம்மன், அப்புறம் துர்க்கை, சண்டிகேஸ்வரர். அடுத்தது பார்த்திங்கன்னா நவகிரகங்கள் இங்கே இருக்கும். அதோடு மட்டும் இல்லை, சப்த கன்னியர்களும் இங்கே இருக்காங்க. பிராமி, மகேஸ்வரி, கௌமாரி, சாமுண்டி, வைஷ்ணவி, வராகி, மகேந்திரி, அப்புறம் விநாயகர், அது இல்லாமல் பிரகாச பிள்ளையார், அடுத்தது முருகன், கஜலட்சுமி. இந்த சிலைகள்லாம் உள்ளே பார்க்கலாம் நம்ம.